ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 2 கழுகுகள் மற்றும் ஒரு கொடியின் உவமையை குறித்த பைபிள் ஸ்டோரியை பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் எசேக்கியேல் 17ஆம் அதிகாரத்துல இருக்கு. கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து, நான் உன்கிட்ட சொல்ற ஒரு விடுகதையும் உவமையையும் நீ இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லி அந்த உவமையை சொல்றார். ஒரு பெரிய கழுகு பெரிய சிறகுகளோட லீபனோனுக்கு வந்து ஒரு பெரிய கேதுரு மரத்தோட நுனி கிளையை பிடித்து அதோட இளங்கிளையில இருக்கிற கொழுந்துகளை கொய்து அதை வர்த்தக தேசத்துக்கு கொண்டு போய் அதை வர்த்தகரோட நகரத்திலே வைத்தது. அதுக்கப்புறம் அந்த கழுகு தேசத்தின் விதையில ஒன்றை எடுத்து அதை பயிர் நிலத்திலே போட்டு அதை எடுத்து மிகுந்த தண்ணீர் ஓரத்திலே பத்திரமாய் நட்டது. அது துளிர்த்து படர்ந்து தாழ்ந்த அடிமரம் உள்ள திராட்சை செடியாயிட்டு அதோட கொடிகள் அந்த கழுகுக்கு நேராகவும் அதன் வேர்கள் அதன் கீழாகவும் இருந்தது. இப்படி அது திராட்சை செடியாகி கிளைகளை வீசி கொப்புகளை விட்டது. அதோட அது செழிப்பான நிறைய தண்ணீர் இருக்கிற இடத்துல நாட்டப்பட்டதால நிறைய கனிகளையும் கொடுத்தது. அப்படி இருக்கும்போது இரண்டாவதா வேற ஒரு பெரிய கழுகு அதோட பெரிய சிறகுகளோட இந்த திராட்சை கொடியை பார்த்தது. உடனே இந்த திராட்சை கொடி இந்த இரண்டாவது கழுகு அதை பராமரித்து அதுக்கு தண்ணீர் ஊற்றணும்னு விரும்பி இந்த இரண்டாவது கழுகுக்கு நேரா அதோட வேர்களை வளர்த்தது. அதோட கிளைகளும் இரண்டாவது கழுகை நோக்கி நீண்டன. ஏற்கனவே அந்த திராட்சை கொடி நல்ல நிலத்துலதான் நாட்டப்பட்டிருந்தது. அதுல நிறைய கிளைகளும் பழங்களும் வளர்ந்திருந்தன. அது ஒரு நல்ல திராட்சை செடியாக இருந்திருக்கலாம். ஆனாலும் அது அப்படி இல்லாம இந்த இரண்டாவது கழுகை நம்பினதால அது இனிமேல் செழிக்குமா, அது பட்டு போகத்தக்கதாய் ஒருவன் அதோட வேர்களை பிடுங்காமலும் அதோட கனியை வெட்டாமலும் இருப்பானோ? துளிர்த்த எல்லா இலைகளோடும் அது பட்டு போகும். கொண்டல் காற்று அதன் மேல படும்போது அது வாடி உலர்ந்து போகாதா? அது நடப்பட்ட இடத்திலே வாடி போகும்னு கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார்னு ஜனங்கள் கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லி கர்த்தர் அந்த உவமையோட விளக்கத்தையும் சொல்றார். அந்த முதல் கழுகு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரை குறிக்குது. லீபனோன் எருசலேம் நகரத்தையும் கேதுரு மரம் யூதா ஜனங்களையும் குறிக்குது. கேதுரு மரத்தோட இளங்கிளைகள் யோயாக்கீன் ராஜாவையும் அந்த விதை சிதேக்கியா ராஜாவையும் குறிக்குது. முதலாவதா வந்த கழுகு கேதுரு மரத்தோட இளம் கிளையை கொய்து வர்த்தக நகரத்துக்கு கொண்டு போனது பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் யோயாக்கீன் ராஜா மற்றும் தேசத்துல இருந்த பிரபுக்களை எல்லாம் சிறைப்படுத்தி பாபிலோன் தேசத்துக்கு கூட்டிட்டு போனதை குறிக்குது. இதுக்கப்புறம் அந்த கழுகு ஒரு விதையை எடுத்து அதை நல்ல நிலத்திலே நட்டு அதை பராமரித்தது. நேபுகாத்நேச்சார் யோயாக்கீன் ராஜாவுக்கு பதிலா அவரோட சித்தப்பா சிதேக்கியாவை அவர் ஸ்தானத்திலே ராஜாவாக்கி அவரோட செய்த உடன்படிக்கையை குறிக்குது. இரண்டாவது கழுகு எகிப்து தேசத்து பார்வோனை குறிக்குது. திராட்சை செடி அந்த இரண்டாவது கழுகுக்கு நேரா அதோட வேர்களை வளர்த்தது. சிதேக்கியா ராஜா பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமா கலகம் செய்து எகிப்து தேசத்தின் பார்வோன் கிட்ட உதவி கேட்பதை குறிக்குது. சிதேக்கியா ராஜா எகிப்து தேசத்தின் இராணுவத்தினர் மேல அவரோட நம்பிக்கையை வைத்தார். அந்த ஊமையில திராட்சை செடி எப்படி நல்ல செழிப்பான இடத்துல வளர்ந்து நல்ல கனிகளை கொடுத்ததோ அதே மாதிரியே சிதேக்கியா ராஜாவும் நேபுகாத்நேச்சருக்கு பணிந்திருந்தார். அவர் கடைசி வரைக்கும் நேபுகாத்நேச்சருக்கு உண்மையா இருந்திருந்தார்னா அவரோட அரசாட்சியை தொடர்ந்து செழித்திருந்திருக்கும். ஆனா அவர் அந்த உடன்படிக்கையை மீறி அவரோட கலகம் பண்ணி எகிப்து தேசத்து பார்வோன் கிட்ட உதவி கேட்டதால அந்த திராட்சை செடி பட்டு போகும்னு கர்த்தர் சொன்னது மாதிரியே எகிப்து தேசத்தின் இராணுவத்தினரும் சிதேக்கியாவுக்கு துணையா இல்லாம பின்வாங்கினது. அதோட நேபுகாத்நேச்சரும் எருசலேமை கைப்பற்றி சிதேக்கியாவோட கண்களை குருடாக்கி அவரையும் தேசத்துல இருந்த நிறைய ஜனங்களையும் சிறைப்படுத்தி நிறைய தேசங்களுக்கு சிதறடித்தார். இதுக்கப்புறம் கர்த்தர் திரும்பவும் எசேக்கியேலை பார்த்து, நான் உயர்ந்த கேதுருவின் நுனி கிளைகளில் ஒன்றை எடுத்து நடுவேன். அதன் இளம் கிளையில் உள்ள கொழுந்துகளில் இழசா இருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமுமான ஒரு பர்வதத்தின் மேல நாட்டுவேன். இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன்னு சொல்றார். அதாவது கேதுரு மரம் யூதா ஜனங்களை குறிக்குது. கொழுந்து மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அந்த கொழுந்து கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும். அதன் நிழலிலே எல்லா விதமான பறவைகளும் தங்கும். இது மேசியாவோட அரசாட்சியை குறிக்குது. இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சியில யூதர்கள் மட்டும் இல்லாம புறஜாதியாராகிய எல்லா தேசத்தாரும் கூட அவரோட ஆளுகையின் கீழே இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவின் ஆளுகையிலே அவங்க சமாதானமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பாங்க என்கிறத குறிக்குது. அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன். நான் பச்சையான மரத்தை பட்டு போக பண்ணி பட்டு போன மரத்தை தழைக்க பண்ணினேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன்னு எசேக்கியேல் தீர்க்கதரிசி கிட்ட தீர்க்க தரிசனமா சொல்றார்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.